நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் மசிலை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான 5 டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுனால உங்கள் மசில்ஸை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணி நீங்கள் நினச்ச ரிசல்ட்டை வந்து சீக்கிரமாக பெற முடியும். அதனால் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தூக்கம். ஸோ எந்தளவுக்கு உங்கள் பாடிக்கு ரெஸ்ட்டு தரீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் பண்ண ஒர்க் அவுட்டுக்கு உங்கள் மசில்ஸ் வந்து சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ நம்ம மசில் ரெக்கவரிக்கு பார்த்தோன்னா வந்து மசில் நார்மலாக ரெக்கவர் ஆகிறதுக்கு 42லேருந்து 72 ஹவர்ஸ் வந்து எடுத்துக்கும். ஸோ அந்த டைம் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னா நல்லா வந்து தூங்குங்க. ஸோ எந்தளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் பாடியில் மசில் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடும். ஸோ மினிமம் பார்த்தோன்னா வந்து 8லேருந்து 9 ஹவர்ஸ் வரைக்கும் நல்லா தூங்குங்க. அடுத்தது பார்த்தோன்னா ஸ்டே ஹைட்ரேட். ஸோ உங்கள் பாடி எப்போதுமே ஹைட்ரேட்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ சில நேரத்தில் டீஹைட்ரேஷன் ஸ்டேஜுக்கு போக விட்டுட்டு சில நேரத்தில் ஹைட்ரேட்டாக இருக்கிறது அப்படி மாற்றி பண்ணிங்கன்னா உங்கள் பாடி கண்டிஷன் வந்து மாறும். அதனால் வந்து நினச்ச ரிசல்ட் வந்து உங்களால் சீக்கிரமாக பெற முடியாது. அதனால் உங்கள் பாடி எப்போதுமே ஹைட்ரேட்டாக வைக்கணும் அப்படின்றத நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தோன்னா ட்ரிங்க் மோர் அமௌண்ட் ஆஃப் வாட்டர். ஸோ எந்தளவுக்கு அதிகமாக தண்ணி குடிக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் மசில்ஸ் வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ உங்கள் மசில் ரெக்கவரியை சீக்கிரமாக நீங்கள் ஆக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதிகமாக வந்து வாட்டர் குடிங்க. ஸோ அதிகமாக வாட்டர் குடிக்கிறதுனால உங்கள் மசில்ஸை சீக்கிரமாக ரெக்கவரி பண்ணிக்க முடியும். மசிலை சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறதுக்கு இன்னொரு முக்கியமான டிப்ஸ் பார்த்தோன்னா வந்து ஈட் மோர் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் ஃபுட். ஸோ ப்ரோட்டீன் ஃபுட் வந்து அதிகமாக உங்கள் டயட்டில் வந்து ஆட் பண்ணுங்கள். ஸோ ப்ரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, ஸோ ப்ரோட்டீன் ஃபுட் இப்போ சாப்பிட்றோம் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து ஒரு எக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா அது நம்ம பாடியில் வந்து அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகி ஸோ நம்மளோட மசில்ஸ் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து ஒர்க் அவுட் பண்ணி நம்ம மசில் டேமேஜ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த டேமேஜான மசில்ஸை இந்த ப்ரோட்டீன் ஃபுட் வந்து நம்ம சாப்பிட்டது வந்து போய் அங்கே வந்து அமினோ ஆசிட்ஸாக கன்வெர்ட் ஆகி ஸோ நமக்கு டேமேஜான மசில்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு இந்த ப்ரோட்டீன் ஃபுட் வந்து உதவியாக இருக்கும். அதனால் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ப்ரோட்டீன் நிறைந்த உணவுகளை எடுக்க மறந்துடாதீங்க. ஸோ அதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய முக்கியமான மிஸ்டேக்ஸாக இருக்குது. முக்கியமாக கன்சியூம் ப்ரோட்டீன் பிஃபோர் பெட். ஸோ பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதிகமாக ப்ரோட்டீன் ஃபுட் வந்து கன்சியூம் பண்ணுறதை வந்து மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏன்னா நீங்கள் தூங்க போகும்போது உங்கள் மசில்ஸ் வந்து ரெக்கவரி ஆகும். ஸோ அந்த ரெக்கவரி டைமில் கொஞ்சம் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து உங்கள் வயிற்றிலே இருந்துச்சுன்னா அதிகமாக அந்த ப்ரோட்டீன் மசில் ரெக்கவரிக்கு உதவியாக இருக்கும். அதனால் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து நீங்கள் வந்து பெட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அதிகமாக கரெக்டாக லிமிட்டாக எடுத்துக்கோங்க. முக்கியமாக ஃபுட்டில் பார்த்தோன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து குடிங்க. ஸோ வாட்டர்மெலன் ஜூஸில் பார்த்தோன்னா நமக்கு வந்து அதிகமாக பாடியை ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு வாட்டர் கண்டென்ட் வந்து இருக்குது. அதனால் இந்த வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து கண்டிப்பாக குடிங்க. ஸோ அது பார்த்தோன்னா உங்களோட மசில் ரெக்கவரிக்கு பெரிய ஒரு பங்கு வகிக்கும். அதனால் வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து எப்போ நீங்கள் கடையில் பார்த்தாலும் கண்டிப்பாக வாங்கி குடிச்சிருங்க. ஸோ ரேட் வந்து கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பார்த்தோன்னா மசில் எப்படிலாம் சீக்கிரமாக ரெக்கவர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இது பார்த்தோன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு 2 பேருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் மறக்காமல் இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நிறைய பேர் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டி ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஸோ மசில் ரெக்கவரி எப்படி பண்ணுறது அப்புறம் ரிசல்ட்டே கிடைக்கலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது வரைக்கும் வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு வாட்ச்டுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பை கைஸ்.